இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மிகவும் சிறப்புற நடைபெற ஒழுங்கமைப்பு செய்து தந்த திரு ஜான் அண்ணா, திரு சங்கர் அண்ணா மற்றும் வி.எஸ். உதயா அண்ணா அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதற்கண். என்னுடைய பெயர் வசீகரன், நோர்வேயிலிருந்து வந்திருக்கின்றேன். இது 2வது திரைப்பட விழாவிற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. முதல் தடவையாக நோர்வேயில் கடந்த வருடம் 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது திரைப்பட விழா. அத்திரைப்பட விழாவில் திரு இயக்குனர் மிஷ்கின் அண்ணா, திரு சசிகுமார் அண்ணா அவர்கள், திரு சமுத்திரகனி அண்ணா அவர்கள், திரு எஸ்.பி. ஜனனா அண்ணா அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு, இந்த வருடம் தமிழர் விருது, அதாவது 2011ஆம் ஆண்டுக்கான தமிழர் விருது வழங்கும் விழாவாக இந்த விழாவினை நாங்கள் அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். இந்த நார்வே திரைப்பட விழா ஏன் என்ற கேள்வி உங்கள் அனைவரும் மத்தியிலும் இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிட்டு வைக்கப்படுகின்றன, தயாரிக்கப்படுகின்றன. அவற்றில் கடந்த 30 ஆண்டுகளாக வருகின்ற எத்தனையோ திரைப்படங்களில் 10 வீதமான படங்கள் தான் அங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் திரையிடப்படுவது வழக்கம். அவற்றில் நடிகர்கள், அதாவது பெரிய நடிகர்கள் போன்ற எங்களுடைய மதிப்புக்குரிய நடிகர்களுடைய படங்கள் மட்டும்தான் வருகின்றது. அதாவது கதையின் நாயகர்கள் இல்லாமல் கதாநாயகர் அவர்களுடைய படங்கள் தான் திரையிடப்படுவது வழக்கம். ஆகவே நீண்ட காலமாகவே எனக்கு மனதில் இருந்த ஒரு ஆசை, நல்ல தமிழ் திரைப்படங்களை புலம்பெயர்ந்து நாங்கள் வாழ்கின்ற சூழலில் திரையிட வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் நீண்ட காலமாகவே இருந்தது. அந்த வகையில் கடந்த ஆண்டு ஆரம்பித்திருந்தேன். இந்த திரைப்பட விழாவினால் ஏற்படும் முக்கியத்துவங்கள் பற்றி சொல்லும்போது, நல்ல திரைப்படங்களை அங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் பார்த்து மகிழ்வதற்கும், தமிழர்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றை அங்கு வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த திரைப்படங்கள் ஊடாக சிறிதளவேனும் தகுந்ததாக இருக்கும் என்ற நோக்கத்திலும், அது மட்டுமில்லாமல் தமிழ் திரைப்படங்களை அங்கே வாழ்கின்ற நோர்வேஜிய மக்கள் அல்லது உலக மக்கள் அனைவருக்குமே தரமான திரைப்படங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், அங்கே நோர்வேயில் நடைபெறுகின்ற திரைப்பட விழாக்கள், நோர்வே தமிழ் திரைப்பட விழா தவிர்த்து ஏனைய திரைப்பட விழாக்களில் இந்த திரைப்பட விழாவில் தெரிவு செய்யப்படுகின்ற படங்களை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டி, அந்த நாட்டு மக்கள் இன்னும் மென்மேலும் அங்கே இருக்கின்ற திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்றி சிறந்த விருதுகளையும் தமிழர் கலை, கலாச்சார பண்பாடுகளை அவர்களும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வகை செய்வதாகத்தான் இதை எண்ணி நான் ஆரம்பித்திருந்தேன். ஆகவே அந்த வகையில் இந்த ஆண்டுதான் தமிழர் விருது என்ற விருதோடு நாங்கள் இந்த திரைப்பட விழாவை நடத்த இருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு இடமும் இந்த திரைப்பட விழா, நார்வே தமிழர் திரைப்பட விழா சித்திரை மாதத்தில், அதாவது ஈஸ்டர் ஹாலிடே என்று சொல்வார்கள், அங்கே 6 நாட்கள் நடைபெறும். இந்த திரைப்பட விழா நோர்வே தமிழ் திரைப்பட விழாவின் குழுவினரால் தெரிவு செய்யப்பட்ட திரைப்படங்கள் அங்காடி தெரு, திரு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் இயக்கிய அங்காடி தெரு திரைப்படம், தயாரிப்பு ஐங்கரன் இன்டர்நேஷனல். களவாணி, திரு சர்க்குணம் அவர்கள், தயாரிப்பு நசீர் அவர்கள். மதராசப்பட்டினம், திரு விஜய், AGS நிறுவனம். விண்ணை தாண்டி வருவாயா, திரு கௌதமன் வாசுதேவ மேனன். திரு சூரிய பிரபாகர், ஸ்ரேயா பிலிம்ஸ். ஆடுகளம், திரு வெற்றிமாறன், சன் பிக்சர்ஸ். எந்திரன், திரு சங்கர், சன் பிக்சர்ஸ். தென்மேற்கு பருவக்காற்று, திரு சீனு ராமசாமி. பாஸ் என்கிற பாஸ்கரன், திரு ராஜேஷ். எல்லாளன், திரு சந்தோஷ். யுத்தம் செய், திரு மிஷ்கின், AGS நிறுவனம். மைனா, திரு பிரபு சாலமன். என் சுவாசம், திரு பிரசன்னா, இளம் தமிழர் படைப்பகம். பயணம், திரு ராதாமோகன், டூயட் மூவிஸ். செங்கடல், திருமதி
லீனா மணிமகளை, தயாரிப்பு திருமதி ஜானகி அவர் ஆகிய 15 திரைப்படங்கள் போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இதை தவிர்த்து எங்களுடைய கடந்த 20-30 வருடங்களுக்கு முன்பு வெளியான அல்லது 40 அல்லது 50 வருடங்கள் என்று கூட சொல்லலாம் சிறப்பு காட்சிக்காக 2 திரைப்படங்கள், எங்கள் வீட்டு பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படங்களும் அங்கே காண்பிக்கப்பட இருக்கின்றது. அது அங்கே வளர்ந்து வருகின்ற இளம் பிள்ளைகளுக்காக எங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக் கூறுவதற்கான ஒரு முயற்சியாக அதை நாங்கள் இந்த ஆண்டு ஆரம்பிக்கின்றோம். இந்த திரைப்படங்கள் 22 வகைப்படுத்தப்பட்டு 22 வகையாக வகைப்படுத்தப்படும். அதாவது சிறந்த திரைப்படம், சிறந்த தயாரிப்பு, சிறந்த இயக்குனர் போன்று 22 கேட்டகரிஸ்ல அறிவிக்கப்படும். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 20 to 25 வரை இந்த ஆண்டு நடைபெறும். இதைவிட விசேஷமாக உலகெங்கும் வாழ்கின்ற இளம் இயக்குனர்கள் அல்ல தயாரிப்பாளர்களிடமிருந்து குறும்படம் ஒரு நிகழ்வையும் நாங்கள் செய்வதற்காக காத்திருக்கின்றோம். குறும்பட திரையிடல் என்று கூற சொல்லலாம். அந்த திரைப்படத்தை உலகமெங்கும் இருந்து தமிழர் வாழ்வியல் சார்ந்து அல்லது அவர்களுடைய வாழ்வு தொடர்பான படங்களை 15 to 20 நிமிடங்களுக்குள் அவர்கள் இயக்கி அல்லது தயாரித்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இவற்றிற்கான இந்த திரைப்படங்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் திரு இயக்குனர் சேரன் அவர்கள் ஏற்றிருக்கின்றார். முழுமையோடு அவருக்கு இந்த தருணத்தில் எங்கள் NDF குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்வு செய்யப்படுகின்ற 10 அந்த திரைப்படங்களில் இருந்து 10 திரைப்படங்களை தெரிவு செய்வோம். அதுல 5 திரைப்படங்கள் விருது வழங்கப்படும். 5 திரைப்படங்களுக்கு நன்றி. வசீகரனுக்கு நன்றி. சென்ற முறை அந்த நார்வே திரைப்பட விழாவுக்கு நான் சென்றிருந்தேன். முதலாவது மிகச்சிறந்த மனிதர் வசீகரன். அந்த படம் எப்படின்னா லாஸ்ட் டைம் அவங்க படம் அந்த திரைப்பட விழா பண்ணும்போது அது குடும்பம் சார்ந்த ஒரு விழா. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து காசு போட்டு வசீகரன் பண்ணது எனக்கு தெரியும். காலையில 7 மணிக்கு அவங்க அப்பா வேலையெல்லாம் விட்டுட்டு காரை வச்சுட்டு கார் முன்னால் நிற்பார், ஹோட்டல் முன்னால் நிற்பார். எங்களை கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விழா முடிஞ்ச மாதிரி எங்களை சாப்பிட கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்க நாளில் சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்த வச்சு இந்த குடும்பம் ஒரு அவ்வளவு அழகா அவ்வளவு நட்போடு எங்களை இருந்ததை மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வசீகரன் மாதிரி ஒரு நட்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த வருடமும் என்னுடைய யுத்தம் செய் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நான் பெருத்த நன்றி சொல்கிறேன். அவங்க குடும்பத்தை திரும்பி பார்க்க போறேன். அங்கே போகும்போது எங்களுக்கு எப்படின்னா ஒரு எங்கமோ தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சது. பணியுடன் ஒரு தமிழ்நாடு இருந்தது மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். எங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய சக டைரக்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயம், தயவு செய்து இந்த நாட்களை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வாழ்க்கையில் கிடைச்ச ரொம்ப முக்கியமான நாள். அதாவது நம்ம தமிழர்கள் மத்தியில் புலம்பெயர்ந்தரும் சொல்றாங்க, ஆனால் எங்க தமிழர்கள் நம்ம தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க, நம்மளுக்காக ஒரு பெரிய ஒரு விழா நடத்துறாங்க. அதுக்கு நம்ம போயாகணும். இட்ஸ் a வெரி ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். நான் ஒரு தடவை சென்றிருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தை சொல்றேன். நண்பர்கள் எல்லாமே இந்த விழாவுக்கு வரணும். இந்த விழா மிகச்சிறந்தான முறையில் நடக்கும். இதுக்கப்புறம் யூரோப்பியன் ஃபெஸ்டிவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு வசீகரன் சொல்லியிருக்கான். ஆக்சுவலா இட்ஸ் கோயிங் டு பி a fabulous festival. I am very proud to be one of the participants in this festival. Thank you so much.